ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஃபால்ட் ஃபங்க்ஷன் அண்டு டிஃபால்ட் கண்ட்ரோலர். அதாவது நம்ம ஒரு யூஆர்எல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோலர் நேம் அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எந்த வியூ ஃபைலை வந்து லோட் பண்ணியிருக்கோமோ அது நமக்கு லோட் ஆகிடும். இப்போது இந்த ஃபங்க்ஷன் நேமே நான் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா ஓகே, அப்போ எனக்கு எந்த ஃபங்க்ஷன் லோட் ஆகும் அதுதான் டிஃபால்ட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இந்த கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ட்ரோலர் நேமே நான் மென்ஷன் பண்ணலை, ஃபங்க்ஷன் நேமும் மென்ஷன் பண்ணலை, கண்ட்ரோலர் நேமும் மென்ஷன் பண்ணலை. அப்போது எந்த கண்ட்ரோலர் ஒர்க் ஆகும், இதுதான் வந்து டிஃபால்ட் கண்ட்ரோலர். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷனை பார்த்துருவோம், அப்புறம் டிஃபால்ட் கண்ட்ரோலர் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் தான் எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லோட் ஆகுது. பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற கண்ட்ரோலரில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட்ன்ற ஃபங்க்ஷன் கொடுக்காத பட்சத்தில் எனக்கு இங்கே கொடுக்கவே இல்லை. இப்போ எனக்கு என்ன ஆகும்னா 4 நாட் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணாதும் போது எனக்கு வர வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஃபால்ட் ஃபங்க்ஷன் பேர் தான் வந்து இண்டெக்ஸ். ஓகே, இண்டெக்ஸ் அப்படிங்கிற நேமில் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. இந்த இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ் 2 அப்படின்லாம் கொடுத்தீங்கன்னா வராது. எக்ஸாக்ட்லி இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இது டிஃபால்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ இப்போது இதே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வந்து சரி இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லாகின் அப்படிங்கிற ஒன்று நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த லாகின் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது, அது நான் லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ்ன்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி லோட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போது வியூ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் அந்த லாகின் பேஜை நான் வந்து லாகின் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு லாகின் அப்படிங்கிறது லோட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து நான் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற கண்ட்ரோலரில் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகே, அப்போது எந்த ஃபங்க்ஷனை போய் ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் பண்ணோம். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லாகின் வந்துருச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இன்கேஸ் நான் ஒரு வேளை இண்டெக்ஸ்னே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா வருமா? கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ நீங்கள் இண்டெக்ஸின் மென்ஷன் பண்ணாலும் பண்ணல அப்படின்னாலும் அதுதான் வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷனாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இந்த இண்டெக்ஸுன்ற நேமை தவிர வேறு எந்த நேமில் போட்டாலும் அது டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. சரி, இப்போ ஸ்டூடெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நேமை மென்ஷன் பண்ணால் தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லோட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதை மேக்ஸிமம் எங்கே இந்த டிஃபால்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த பேஜ் லோட் ஆன உடனே லாகின் பேஜ் அதுவே வந்துடணும், நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த லாகின்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃபால்ட் அந்த பேஜ் லோட் ஆன உடனே எந்த இது லோட் ஆகணுமோ அந்த பேஜ் வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே லோட் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா. சில இடத்துல பார்த்தோன்னா பேஜ் லோட் ஆன உடனே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டிஃபால்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை லோட் பண்ணி விடணும். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த ரெஜிஸ்டர் ஃபார்மு அதுவே லோட் ஆகிடும். அதுக்கு நீங்கள் தனியாக ஃபங்க்ஷன் நேம் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா. சரி, இப்போ டிஃபால்ட் ஃபங்க்ஷனை பார்த்துட்டோம். அடுத்து டிஃபால்ட் கண்ட்ரோலரை பார்ப்போம். இப்போ நான் கண்ட்ரோலர் நேமே மென்ஷன் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் நேம் மென்ஷன் பண்ணலைன்னா கூட லோட் ஆகுது நமக்கு. ஓகேங்களா. ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே ஓகே கான்ஃபிக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆக்சுவலி இது எப்படி இந்த பேஜ் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த welcome.phpன்ற ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. ஓகே, இந்த கண்ட்ரோலருக்குள்ளே இண்டெக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, டிஃபால்ட் ஃபங்க்ஷன் அதான் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இண்டெக்ஸ்குள்ளே போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வியூ
அப்படிங்கிறதுல வெல்கம் மெசேஜ் அப்படிங்கிற இந்த PHP ஃபைலை லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபைல் தான் நமக்கு டிஃபால்ட் கண்ட்ரோலர், அதாவது நான் கண்ட்ரோலர் நேமே மென்ஷன் பண்ணாத போது, ஓகே, டிஃபால்ட் கண்ட்ரோலர் ஒன்று லோட் ஆகுது. அந்த டிஃபால்ட் கண்ட்ரோலருக்குள்ளே ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அது லோட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இந்த டிஃபால்ட்டுங்கிறதுனால ரெண்டுமே மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதனால தான் நமக்கு இந்த பேஜ் லோட் ஆகுது. ஸோ இந்த டிஃபால்ட் கண்ட்ரோலரை நான் எங்கே எப்படி மென்ஷன் பண்ணணும்? இப்போது டிஃபால்ட் ஃபங்க்ஷன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டா அது டிஃபால்ட் ஃபங்க்ஷன். அப்போது இதில் இந்த வெல்கம்ன்ற கண்ட்ரோலருக்குள்ளே எந்த ஒரு ஃபங்க்ஷன் நேமும் மென்ஷன் பண்ணாத போது இந்த இண்டெக்ஸ் லோட் ஆகிடுது. ஓகேங்களா? இது டிஃபால்ட் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ டிஃபால்ட் கண்ட்ரோலர் அது எங்கே நான் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரோலர் கோடிக்னேட்டரில் வந்து ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நாம் பிகினிங்கில் செட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஏன் அதை நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி திரும்ப திரும்ப அதை வந்து கான்ஃபிகர் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நீங்கள் எப்போ வேணால் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு வாட்டி திரும்ப திரும்ப செட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? சரி, அது எப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே, ஓகேங்களா, உங்கள் CI3 அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டில் அப்ளிகேஷன் ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே கண்ட்ரோலர்ஸ் நாம் தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ வந்து கான்ஃபிக் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, கான்ஃபிக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா config.php அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இங்கே வந்து பேஸ் யூஆர்எல்னு ஒன்று இருக்கும். ஓகே, இதெல்லாம் பின்னாடி நம்ம செட் பண்ணுவோம், எந்த பர்பஸ்க்காக இந்த பேஸ் யூஆர்எல் தேவைப்படுது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ சாரி, இது டிஃபால்ட் கண்ட்ரோலர் இதில் இல்லை. ஓகே, ஸோ ஆட்டோ லோட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இதுலேயும் வந்து நம்ம நிறைய செட் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது இந்த லைப்ரரிஸ் அண்டு பேக்கேஜஸ். ஓகே, இதுவுமே நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கும். இது ஹெல்ப்பர்னு ஒன்று இருக்கும், இந்த ஹெல்ப்பர் நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஏன் செட் பண்ணணும், என்ன பர்பஸ்க்காக செட் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இது பார்த்திங்க அப்படின்னா ரூட்ஸ் அப்படின்ற ஒரு PHP பேஜ் இருக்கும். இந்த ரூட்ஸ் அப்படிங்கிற PHP பேஜில் தான் நம்மளுடைய டிஃபால்ட் கண்ட்ரோலரை மென்ஷன் பண்ண வேண்டிய இடம். ஓகேவா? ஸோ நான் கண்ட்ரோலரே மென்ஷன் பண்ணாத போது எந்த கண்ட்ரோலராக அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த routes.php பேஜில் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கீழே அவங்களே கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் கண்ட்ரோலர் வந்து வெல்கம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால கண்ட்ரோலர் நேமை நான் கொடுக்காத போது அது என்ன பண்ணிக்கும், வெல்கம் அப்படிங்கிற இந்த கண்ட்ரோலரை அது எடுத்துக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வெல்கம் கண்ட்ரோலருக்குள்ளே போய் ஃபங்க்ஷன் நேம் நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷனும் டிஃபால்ட் கண்ட்ரோலரும் வேலை செய்யுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டிஃபால்ட் கண்ட்ரோலர் நேம் நீங்கள் வேறு கண்ட்ரோலராக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோலர் மென்ஷன் பண்ணாத போது அது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரெஜிஸ்டர்னு மாற்றி விட்டுறேன், REGISTR ரெஜிஸ்டர்னு மாற்றி விட்டுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட் கண்ட்ரோலர் வந்து எனக்கு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ரெஜிஸ்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டிஃபால்ட்டு இதான் ரெஜிஸ்டர், இதில் டிஃபால்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது இண்டெக்ஸ். அப்போது ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னா டேரெக்டாக இந்த லாகின் பேஜ் நமக்கு லோட் ஆகும். இப்போ இவ்வளோ நேரம் வெல்கமில் இருந்ததுனால இதெல்லாம் வந்துச்சு. இப்போ நம்ம வெல்கம் டிஃபால்ட் கண்ட்ரோலரை வந்து ரெஜிஸ்டர்னு மாற்றிட்டோம், அதனால் இப்போ ரெஜிஸ்டரை தான் லோட் ஆகும். பார்த்தீங்களா? ரெஜிஸ்டர் லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு டிஃபால்ட் கண்ட்ரோலரை வந்து உங்களுக்கு பிடிச்ச டிஃபால்ட் கண்ட்ரோலரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்சதுன்றதை விட உங்களுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம், அதாவது உங்களுடைய டொமைன் போட்டு உங்களோட ப்ராஜெக்ட் நேம் லோட் ஆகுது பார்த்தீங்களா, அப்போது எந்த பேஜ் வந்து லோட் ஆகி நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரோலரில் அந்த கண்ட்ரோலரோட நேமை தான் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.